ஹாய், வெல்கம் பேக் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். அதாவது எப்போன்னா 3-3-25 இருந்து 7-3-25 இருக்கிற வீக்லி எந்தெந்த லெவல் வந்து கீ லெவல்ஸ் என்னென்ன, பை லெவல் என்ன, செல் லெவல் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 48,000 உடஞ்சாதான் செல் அப்படின்னு. ஆனா 48,000 வந்து இப்ப ஸ்ட்ராங்கா வந்து இன்னைக்கு இந்த லெவல் வந்து இன்னும் உடையல. இந்த 48,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லெவலா இருக்கு. இன்னும் பிரேக் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் எது வரை போகும்னு பாத்தீங்கன்னா 46,000 வரை போறது வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் உடைஞ்சதுன்னா பிரைஸ் 48,000 பிரேக் ஆயிடுச்சுன்னா 46,000 வரை பிரைஸ் வரும். இந்த லெவல் கீழே வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து 48,000 அப்படிங்கிறது ஒரு லெவல். அந்த லெவல் பிரேக் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் வர இருக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதர்வைஸ் மார்க்கெட் இன்கேஸ் வந்து இங்க பை ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன நெசசரி ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிரைஸ் வந்து இந்த 48,800 இந்த 49,000 பிரேக் ஆகணும். பிரேக் ஆகிட்டு மேல வந்து ஒரு சோக் வச்சுட்டு மறுபடியும் பிரைஸ் இங்க வந்துட்டு இங்க போச்சு. இங்க இருந்து நம்ம வந்து ஒரு பைக் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த சினேரியோ நடக்கல அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த 48,000 பிரேக் ஆச்சுன்னா we can go for செல்லுக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நம்ம பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் 22,700 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 700 உடஞ்சிருக்கு பாருங்க எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட வந்து அங்கிருந்து ஒரு 600 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கும். ஸோ இந்த லெவல் வந்து அவ்வளவு இம்பாக்ட் ஆன லெவல். ஸோ 700 பிரேக் ஆன உடனே பிரைஸ் போறேன் எக்ஸாக்டா வந்து 22,100 வரை வந்திருக்கான். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் எங்க போகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 ஹவர்ஸ் சார்ட் பார்க்கலாம். நிஃப்டி 4 ஹவர்ஸ் சார்ட் போதும் பாருங்க பிரைஸ் வந்து ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபர்தரா நாளைக்கு என்ன லெவல்ல நம்ம ட்ரேட் பண்ண பார்க்கும்போது பிரைஸ் வந்து ஸ்டேடியோட லோ இருக்குல்ல, ஃப்ரைடேயோட லோ வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து எது லெவல் வர வரும் பார்த்தீங்கன்னா 21,700 வரை வரது வாய்ப்பு. அதாவது அப்கமிங் வீக் வந்து எந்த லெவல் டெஸ்ட் ஆகும்னா 21,700 வரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கோட லெவல். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஃபுல் பேக் ஆகுது, மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரைஸ் வந்து பை ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் இருக்கு பாருங்க, இந்த 250 இருக்கு இல்லைங்களா, இந்த லெவலுக்கு மேல வந்து ஸ்ட்ராங்கா வந்து க்ளோசிங் வைக்கணும். ஸோ 22,300 வந்து ஸ்ட்ராங்கா வந்து இந்த லெவல் க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த லெவல் வந்துட்டு இங்க இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும். கேப்பை ஃபில் பண்ணிட்டு இங்க ஒரு கேப் இருக்கு, இதுக்கு மேலே பாருங்க 22,700 இங்கேயுமே வந்து ஒரு கேப் இருக்கு. அப்போ இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு இங்க இருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் ஃபாலோ, ஏன்னா இந்த கேப் இருக்கிறதுனால ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் இங்க இருந்து ஒரு ஃபால் கொடுக்கலாம். ஸோ ஃபால் கொடுத்தா பிரைஸ் வந்து இந்த 22,000 21,700 இந்த லெவல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோ உடைஞ்சதுன்னா இந்த டார்கெட் வரும். இன்கேஸ் லோ உடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு 22,700 போயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுங்க. ஸோ இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ நம்ம வந்து 50 மினிட்ஸ்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ 50 மினிட்ஸ்ல பாருங்க நமக்கு வந்து கிளியரான வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ரெடி, ஓகேங்களா. தேர்ஸ்டே நமக்கு வந்து கிளியரான வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு பிரைஸ் மூவ்மெண்டே இல்லை. ஓகே, சைட்வேல இருந்துட்டு ஒரு டவுன் கொடுத்துருக்கான். ஓகே, இப்ப என்ன ஆகும்னா இந்த லெவல் வந்து அவன் வந்து பீட் பண்ணணும். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் இங்க இருந்து டவுன் ஆகணுங்க. இந்த டவுன் ஆயிட்டு இந்த லெவல்ல டெஸ்ட் ஆகணும். 21,700 இந்த லெவல் வரை வரணும். ஸோ நெக்ஸ்ட் டவுன் டார்கெட் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல் டார்கெட்டா இருக்கு. இந்த டவுன் டார்கெட் இந்த 21,700 நெக்ஸ்ட் டவுன் டார்கெட்டா இருக்கு. உங்களுக்கு வந்து பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல், பை, ஹேவ் எ நைஸ் டே.